இருக்க அந்த நேரத்தில் நாங்கள் ஆக்ரா பக்கம் வந்ததுனால நாங்கள் தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம். வந்து இப்போ பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போது குர்ஆன்ல ஒரு வசனம் வந்து அல்லாஹ் சொல்லுறான், இறைவன் சொல்லுறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஓர் ஆன்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த ஓர் ஆன்மாவில் இருந்து துணையை படைத்து அதில் இருவரின் இணைப்பை கொண்டு அதிகமான ஆண்களையும் பெண்களையும் இறைவன் வரவச் செய்த அப்படின்னு அவங்க வேதத்துல குர்ஆன்ல அவன் சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம தாஜ்மஹாலுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது. இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டுனது ஷாஜஹான். அவங்க வந்து ஒரு முஸ்லீம் மன்னர் தான். அவர் கட்டினாலும் இன்னைக்கு இந்த தாஜ்மஹாலை பார்க்க வர்றது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை. அவர் வந்து அந்த கட்டினது சின்னம் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு கண்காட்சி கூடமாக போயிருக்கு. அவர் ஷாஜஹான் வந்து இந்த கட்டிடத்தை ரொம்ப அருமையாக கட்டியிருக்காரு. எல்லோ மக்களும் வந்து பார்க்குற மாதிரி அவர் கட்டினது வந்து பிரோஜனமாக இருக்குது. அவ்வளோ அருமையான கட்டிடக்கலை, உலகத்திலேயே சிறந்த கட்டிடக்கலையாக இது வந்து இப்போ பார்க்கப்படுது. நம்ம வந்து அதிராம்பட்டினத்துலேருந்து லடாக் வரைக்கும் பயணம் வந்து நம்ம யூனிட்டி சைக்கிளிங் ஸ்குவாட் அப்படிங்கிற பெயரில் தான் நம்ம பயணம் ஆகியிருக்கிறோம். அது மாதிரி இந்த தாஜ்மஹாலில் வந்து எல்லாரும் வந்து யூனிட்டியாக வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரியே நம்ம யூனிட்டியாக நம்ம இருப்போம். இறைவனும் கூட வந்து ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் வந்து படைச்சதாக அவன்ற வேதத்தில் குர்ஆன்ல சொல்லுறான். எல்லா வேதங்கள்லையும் வந்து சொல்லப்படும் செய்தி இதுவாகவே இருக்குது. நம்ம பெரும்பாலும் பார்க்குற இடங்கள்லாம் நம்ம எல்லாரும் யூனிட்டியாக வாழுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவன் அமைதியை பொழிவானாக. நாங்கள் சைக்கிள் பயணம் அதிராம்பட்டினத்திலிருந்து லடாக் வரைக்கும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம். இதற்கான காரணம், நாங்கள் மனித ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காகவே இந்த சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். அதாவது குர்ஆன்ல இறைவன் சொல்லுறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஓர் உயிரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த ஓர் உயிரிலிருந்து துணையை படைத்து அந்த இருவரின் கலப்பை கொண்டு அதிகமான ஆண்களையும் பெண்களையும் உலகில் நாம் பரவச் செய்தோம் என்று இறைவன் அவனுடைய குர்ஆனில் அவனுடைய வேதத்தில் பதிவு செய்கிறான். இந்த வசனத்தையே நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சைக்கிள் பயணம் மேற்கொண்டதும் மனித ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காகவே. உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுமே வந்து ஆதாம் ஹவ்வால் ஏவாள் என்கின்ற அந்த ஹவ்வால் அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே உலக மக்கள் எல்லோரும் பரவி வந்திருக்காங்க. இப்போது நம்ம வந்து வெகு தூரம் வந்து அதிராம்பட்டினத்திலேருந்து இன்றைக்கி 16வது நாள் நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவோ நல்ல மனிதர்களை சந்தித்தோம்.
எவ்வளவோ வந்து உதவி செய்கிறாங்க. ரொம்ப எல்லா மதத்துலேயும் வந்து நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த நல்ல மனிதர்களை தான் நம்ம வந்து வென்று எடுக்கணும். நம்ம பார்க்குறோம், விவசாயம் நிலம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது. வர வழியிலலாம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. இன்று வந்து காலச்சூழல் வந்து இலங்கையில் மக்கள் வந்து பஞ்சத்தில் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பஞ்சத்தில் வந்து பசி பட்டினியோடு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள சண்டை சச்சரவோ அடிபட்டுக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் போக்கணுமாக இருந்தால் நம்ம அந்த மனித ஒற்றுமையை வலியுறுத்தி நம்ம வந்து பயணத்தை மேற்கொண்டாலே ஒழிய நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியாது. அதனால தான் நம்ம மேற்கொள்ளாமல் நம்மளால் வெற்றி அடைய முடியாது. அதனால தான் நம்ம மனித ஒற்றுமையை வந்து வலியுறுத்தி மேற்கொண்டு இதுவரை சைக்கிள் பயணத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இங்கே வந்து எத்தனையோ வந்து விவசாய நிலங்கள் வந்து வர வழியிலலாம் இருக்குது. இந்த விவசாய நிலங்கள் வந்து உபரியானதை கொண்டுகிட்டு போய் பஞ்சம் நிறைந்த இடத்துல, இது மாதிரி இலங்கை அது மாதிரியான இடங்களில் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னால் அங்கே வந்து பஞ்சம் நீங்கும். அது மாதிரி எங்கே பஞ்சம் ஏற்பட்டு இருக்குதோ அது மாதிரி இடங்களில் நம்ம உபரியான உணவுகளை உபரியானதை கொண்டுகிட்டு போய் பஞ்சம் ஏற்பட்ட இடங்களில் கொடுத்து அங்கே உள்ள பஞ்சத்தை நம்ம போக்கிடணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த சைக்கிள் பயணம் நம்ம மனித ஒற்றுமையை வலியுறுத்தி நம்ம வந்ததுனால இறைவன் காட்டிய வழி நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம இந்த விவசாயத்தில் நம்ம ரொம்ப அக்கறை செலுத்துவோம். பஞ்சம், பசி, பட்டினி, மக்கள் வந்து அடித்து மோதி விழுந்துக்கிறாமல் இருக்கிறதுக்காக நம்ம மனித ஒற்றுமையை வலியுறுத்தி நம்ம வாழலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.